சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தை, இன்று வரை உனக்கு தெரியாத விஷயத்தை உனக்கு கூற வந்துள்ளேன். இன்று வரை என் துணை ஏன் என்னை விட்டு பிரிந்தார் என்ற உன் கேள்விக்கு பதிலளிக்க வந்துள்ளேன். இதனால் வரை உன் துணை பிரிந்து இருந்தும் உன்னை காண வராமல், உன்னிடம் பேசாமல் எங்கோ இருந்து அவரின் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டு இருப்பது உனக்கு மிகவும் வேதனையை அளித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நீயே அவரை பார்த்தாலும் உன்னை பார்த்தும் பார்க்காமல் சென்று விடுகிறார். உன்னிடம் பேச கூட விரும்பாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லும் உன் துணையை பார்க்கும் பொழுது உன் உள்ளம் குமுறுகிறது அல்லவா? இந்த வேதனையை உன் சாயப்பா நான் அறிவேன். என் குழந்தையின் வேதனையை நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அன்புக்கும் ஏங்குவது எத்தனை பெரிய வழியாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அன்பிற்காகத்தான் உன் சாயப்பாவும் ஒருவரின் நிழலாக இருந்து வருகிறேன். அந்த அன்பு எத்தனை பெரிய ஆழமானது என்பதை நானும் அறிவேன். அது ஒருவரிடம் கிடைக்காவிட்டால் அந்த வழி என்னவென்று எனக்கு தெரியும். அந்த காரணத்தை உனக்கு தெரியப்படுத்த வந்துள்ளேன். இந்த நேரத்திலும் உன் துணை பிரிந்திருக்க காரணமாக இருப்பது இவர்கள் தான் என்று உன் சாயப்பா நான் சொன்னேன் அல்லவா? யார் சாயப்பா என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கும். இந்த வேளையில் உன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல், உன்னுடைய நிலைக்கு தகுந்தாற் போல் அந்த கர்ம வினையின் அனுப்பும் ஆட்கள் தான் இவர்கள். அவர்களுக்கும் இந்த கர்ம வினையின் ஆட்டம் காண்பிப்பதால் தான் இந்த தீய வேளையில் அவர்களும் இருக்கிறார்கள். அந்த கெட்ட நேரத்தில் ஆரம்பத்தில் தான் அவர்கள் அந்த தவறையும் செய்கிறார்கள். அவர்களது விளையாட்டால் தான் உன் வாழ்க்கை இப்பொழுது இத்தனை சீரழிவிற்கு ஆளாகி இருக்கிறது. அந்த கர்மவினை குறையும் நேரம் உன் வாழ்க்கை மீண்டும் மலர்ந்துவிடும். ஆனால் அந்த கர்ம வினையால் பாவம் செய்தவர்கள் அந்த பாவ மூட்டையை இன்னும் அதிகமாக சுமக்கத்தான் வேண்டும். என் குழந்தையே, உன் வேதனைக்கு காரணமாகி, உன் பிரிவுக்கு காரணமாகி இன்று வரை நீ வாடிக்கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டும் தனிமையில் வேதனையோடு இருக்கும் காரணமான அந்த நபர்களை கர்மவினை இன்னும் விடுவதாக இல்லை. உன்னிடம் இருக்கும் மீதி கர்மவினையும் அவர்கள் சுமக்கத்தான் போகிறார்கள். உன்னிடம் இருக்கும் கர்மவினை அவர்களிடம் சென்றுவிடும். அந்த பாவ மூட்டையை சுமக்க முடியாமல் அந்த பாவ மூட்டையில் அவர்களை அமுக்கி அவர்களின் வாழ்க்கையை இறுதி வாழ்க்கையாகிவிடும். இப்பொழுது தெரிகிறதா உன் வாழ்க்கையில் விளையாடியது யார் என்று? உன் வாழ்க்கையை கெடுத்தது யார் என்று உனக்கு தெரிந்து விட்டதா? அந்த கர்மவினையின் காரணமாகத்தான் உங்கள் இருவரின் பிரிவில் அந்த கர்மவினையின் அனுப்பிய ஆட்கள் ஆடிவிட்டார்கள். உன் கர்மவினை கரையும் நேரம் வந்துவிட்டது. இந்நேர்கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரிவிற்கு முடிவு வந்துவிட்டது. என்றென்றும் அந்த ஒளியை மட்டும் நான் அணைய விடாமல் அன்பு என்ற எண்ணெயை நான் ஊற்றிக்கொண்டு தான் இருப்பேன். மனம் தளராமல் தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.